C5, C6 டிஸ்க் பல்ஜ் அப்படி இல்லைனா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸை சர்ஜரி இல்லாமல் சித்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராப்ளத்தில் கழுத்தில் வலி இருக்கும், அதை தொடர்ந்து தோள்பட்டைகள், கைகள், விரல்கள்லாம் மரத்து போகிறது, வலி எல்லாமே கலந்துருக்கும். இந்த ப்ராப்ளத்துக்கு அதிகமான தலையில் வெயிட் சுமக்கிறது, இல்லைனா ரொம்ப நேரம் குனிஞ்சு ஒரே பொசிஷனில் இருக்கிறது, அதிக நேரம் வண்டி ஓட்டுறது, பெரிய சைஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது தான் முக்கியமான காரணம். நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வலி குறையிறதுக்கு ஒரு சில கஷாயங்களை கொடுத்துட்டு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு 10 பொடி யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி வரும தடவல் சிகிச்சை, புறவலை சிகிச்சை, அந்த இடத்துல ஆயிலை தேக்கி வைக்கிறது மூலமாக அந்த இடத்துல லோக்கலாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைப்போம், தசைகளை வலுப்பெற வைப்போம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தடம் கொடுப்போம். கிளி ஒத்தடம் கொடுக்கும் போதும் அந்த இடத்துல ஜவ்வுகள் பலமாகும், மேலோட்டமாக இருக்கக்கூடிய கழுத்து சதைகள் பலமாகிறது மூலமாகவும் கழுத்து எலும்புக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இது போக கண்டிப்பாக உடம்புக்கு ஓய்வு தரணும், நல்ல கொலாஜன் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு இந்த பிரச்சனை கம்ப்ளீட் ரெடி வரும். கழுத்துக்குன்னு சில பயிற்சிகள் செய்கிறது மூலமாகவும் கழுத்து எப்பவுமே ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிட்டே இருக்கிறது இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளிவரதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்.